ஒரு ராஜா வேட்டைக்கு போனான். ரதத்தில் போனான். அந்த காலத்தில் ரதத்தை நிறுத்திட்டு அப்புறம் காட்டுக்குள்ள போறதா திட்டம். ரதத்தில் குறுக்கல ஒரு கண்ணுக்குட்டி விழுந்து இறந்து போச்சு. ரொம்ப பாவம். குருநாதர் வீட்டுக்கு போனான். குருநாதா, ஒரு கண்ணுக்குட்டி இறந்து போச்சே, நான் என்ன பண்றது கேட்கணும். குருநாதர் வீட்டில் இல்லை. குருநாதருடைய புள்ள தான் இருந்தான். இந்த புள்ள காலில் விழுந்தான். மகாராஜா, என்ன செய்யணும்? ஒரு கண்ணுக்குட்டி மேல வண்டியை ஏற்றி விட்டேன், தேரை ஏற்றி விட்டேன், ரொம்ப பாவம், நான் என்ன பண்ணனா இந்த பாவம் தீரும்? குருநாதருடைய பிள்ளை 3 முறை முருகான்னு சொல்லு, பாவம் தீரும். எவ்வளவு வசதியா போச்சு. 3 முறை முருகான்னு சொல்லு, பாவம் தீரும். நிஜமா? ஆமா, நம்பு. நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. முருகா முருகா முருகா, போயிட்டு வா. ராஜா போயிட்டார். இப்போ குருநாதர் உள்ள வந்தார். என்னடா, என்னமோ தேர் வந்த மாதிரி அடையாளம் தெரியுது. பையனை பார்த்து கேட்டார். பையன் சொன்னா, மகாராஜா வந்தார். என்ன விஷயம்? வர்ற வழியிலே ஒரு கண்ணுக்குட்டி மேல தேரை ஏற்றி விட்டாராம். இந்த பாவத்துக்கு பரிகாரம் கேட்டார். நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? முருகா முருகா முருகான்னு 3 தரம் சொல்லுன்னு சொன்னேன். அட பாவி, தப்பு பண்ணிவிட்டியே. யாரு? குருநாதர். பையனுக்கு ஒன்னும் புரியல. என்ன முருகான்னு சொன்னது தப்பா? ஏண்டா, ஒரு டோஸ் கொடுக்கிற மருந்த 3 டோஸ் கொடுக்கலாமா? ஒரு மாத்திரை போட்டாலே காய்ச்சல் போயிருமே, 3 மாத்திரையை சேர்த்து போட சொன்னா என்னத்துக்கு ஆகிறது? இப்படி பார்த்தான். ஒரு தரம் முருகான்னு சொன்னா போதுமே, ஏண்டா 3 தரம் சொல்லுன்னு சொல்லிவிட்டியே. போ, நீ ஒரு வேடனா பெற. அந்த பிள்ளை வேடனாக பிறந்து முருகனுடைய திருநாமம் குகன். ராமாயண காலத்திலே குகனாக வந்தான். முருகன், குமரன், குகன், இந்த 3 அற்புதமான திருநாமம். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்றருள்வாய். பொறுபுங்கவரும் புவியும் வரவும் குருபுங்கவையன் குணபஞ்சரனே. ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓதருள் தாராய். முருகா என ஓர் தரமோதடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே. முருகான்னு ஒரு தரம் சொன்னா 2 திருவடிகளையும் அவர் தலையில கொண்டே வச்சிருப்பானா. முருகான்னு ஒரு தரம் சொன்னா போதுமா? இது வாரியார் சுவாமி சொன்னார். தமிழ்நாட்டில் முதல் வழிபாடு முருக வழிபாடு. தொல்காப்பியர் காலத்திலே முருக வழிபாடு. அது 5000 வருஷத்துக்கு முன்னால. 2045 வருஷத்துக்கு முன்னாலே பரிபாடல். பரிபாடல்ல முருக வழிபாடு. திருமுருகாற்றுப்படை முதல் நூல் முருக வழிபாடு. அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக நசுகுனர் காத்தும் இசை பேராள ஆள்கடு கடவுள் புதல்வ. எங்கே நக்கீரர் பாடுறார் சங்க இலக்கியத்தில். முதல் வழிபாடு முருக வழிபாடு. பிள்ளையார் பின்னால வந்தார். அதனாலதான் அவருக்கு மூத்த பிள்ளையார்னு பேர் வச்சோம். முத பிள்ளை பிறக்கிற போதையா மூத்த பிள்ளைன்னு சொல்லுவான். அடுத்த பிள்ளை இருந்தா தானே இவன் மூத்த பிள்ளையாக முடியும். அதனால மூத்த பிள்ளையார்னு பேர் வச்சோம். முருக வழிபாடு முதல்ல 1923 டிசம்பர் மாசம் 27ஆம் தேதி 27/12/1923 ஒரு 73 வயசு அன்பர். அவருக்கு வயசு 73. உடம்பெல்லாம் விபூதி. முருகனை தவிர வேற சிந்தனை கிடையாது. சென்னையிலே நடந்து போயிட்டு இருக்கார். 73 வயசு. எப்போ? 1923 டிசம்பர் மாசம் 27ஆம் தேதி தம்புச்செட்டி தெருன்னு ஒரு தெரு.
அந்த சாமி அதில் போற பொழுது ஒரு வண்டி வந்தது. அவர் முழங்காலில் ஏறினது, முழங்கால் உடைஞ்சு போச்சு. இந்த சாமி உப்பு சாப்பிட மாட்டார், புளி சாப்பிட மாட்டார், இனிப்பு சாப்பிட மாட்டார். அவ்வளவு விரதம். முழங்கால் உடைஞ்சு போச்சு. கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டாங்க. டாக்டர் சொன்னார் முழங்கால் ஒட்டாது, இனிமே அவ்வளவுதான். அந்த சாமி கவலைப்படலை. டாக்டர் சொன்னார் வயசு 73, உப்பு கிடையாது, புளி கிடையாது, இனிப்பு கிடையாது. இப்படியே இந்த சாமி சாப்பிட்டிருக்காரு. அதனால முழங்கால் ஒட்டாது. பார்க்கறத பார்ப்போம், ஏதோ கட்டு போட்டு வச்சிருக்கு. இந்த சாமி கவலைப்படவே இல்லை. அன்பர்கள்லாம் வந்தாங்க, சென்னை அன்பர்கள் கூப்பிட்டு உட்கார வச்சார். நான் சொல்ற பாட்டை சொல்லுன்னார். என்ன பாட்டுன்னாங்க? அண்டமாய் அவனியாகி அறிவ பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி. எங்கேயோ கேட்டாப்புல இருக்கா? எங்கேயோ கேட்டாப்புல இருக்குல்ல. கடைசி வரி என்ன? எண்டிசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திண்டிரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. 1 2 3 ஆனா அவன்னா ஈனா 30 பாட்டு. கடைசி நானா. அகர முதல் நகர இருவாய் தமிழ் எழுத்து 30. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பாட்டு பாடியிருக்கார். கடைசி நாவல ஆரம்பிக்காது, ஈல ஆரம்பிச்சார். இனமென தொண்டரோடும் இணக்கிடும் செட்டி காக்க. 30 பாட்டு. அதுக்கு பேரு சண்முக கவசம்னு பேர். பாராயணம் பண்ணுங்கோட்டார். கால் முறிஞ்சு போச்சு, ஆஸ்பத்திரி, பாராயணம் எல்லாம் படிச்சாங்க. 8வது பாட்டு. ஏரகத்தேவன் என்கால் இரு முழங்காலும் காக்க. திருவேரகத்து பெருமான் என்னுடைய முழங்காலை காக்கட்டும். திடீர்னு என்னமோ இந்த காலுக்கு நடுவில் 2 கம்பி வச்சு கட்டுனாப்பல இருக்கு. நீட்டின காலில் ஏதோ 2 வேல் வச்சு கட்டுனாப்பல இருக்கு. யாரு வேல் வச்சது, யாரு கட்டுனது தெரியல. 11 நாள் அப்படியே இருந்தார். 11வது நாள் எதிர்த்தாப்புல 2 மயில் காட்சி கொடுத்தது. இந்த கோயில்ல 2 மயிலை பார்த்த உடனே எனக்கு அந்த நினைப்பு வந்தது. 2 மயில் காட்சி கொடுத்தது. ஒரு மயில் இல்ல சாமி, 2 மயில் காட்சி கொடுத்தது. முருகப்பெருமான் அந்த மயில் வாகனத்தில் ரொம்ப அழகா இருக்கிறாப்புல அவருக்கு தோணுச்சு. 11வது நாள் எந்திரிச்சார், நடக்க ஆரம்பிச்சிட்டார். கால் ஒட்டிருச்சு. டாக்டருக்கெல்லாம் ஆச்சரியம். அது எப்படி வைத்தியத்துக்கு கட்டுப்படாத வியாதி இல்லை? அவர் சொன்னார் வைத்தியத்துக்கு கட்டுப்படாது, வைத்தியநாதனுக்கு கட்டுப்படும். முருகனுக்கு என்ன பேரு? பவரோக வைத்தியநாத பெருமாளேன்னு பேரு. பலகாலு முனை தொழுவோர்கள் மறவாது திருப்புகள் கூறி படிமீது துதித்துடன் வாழ அருள் வேளே. பதியான திருத்தணிமேவு சிவலோகமென பரிவேறு பவரோக வைத்தியநாத பெருமாளே. உடம்பு பிணியை மாற்றி உயிர் பிணியான பிறவியை மாற்றக்கூடியவன். அவன் நினைச்சான்னா என்ன முடியாது? சண்முக கவசம் பாராயணம் பண்ணினால் எல்லா பிணிகளும் போய்விடும். அந்த சுவாமிக்கு பேரு தெரியுதா? பாம்பன் சுவாமின்னு பேரு. 1923 சாமிக்கு 73 வயசு. சாமி பிறந்தது 1850. அவர் மறைஞ்சது 1929. 79 வயசு. உடம்பு முழுக்க திருநீர். கிருபானந்த வாரியார் சுவாமிக்கு 22 வயசு இருக்கும். எப்போ? 1928. வாரியார் பிறந்தது 1906, மறைஞ்சது 1993. நான் சாமி கூட ரொம்ப பழகி இருக்கிறேன், வாரியார் சாமி கூட. அத்தனை 87 வருஷம் வாழ்ந்த புண்ணியவான். அவருக்கு 22 வயசு. ஒரு நாள் சொன்னாங்க, சென்னைக்கு போறியா? ஆமா, அங்கே நம்புலையர் தெருன்னு ஒரு தெரு இருக்கு, அந்த தெருவுக்கு போ, மாடி வீடு, 2-3 பேர் கூட்டமா இருக்கும், போய் பாரு, அங்க ஒரு சாமி இருக்கார். 22 வயசு இளைஞன் கிருபானந்த வாரியார். போய் பார்த்தா ஒரு மாடி, ஒரு 30 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மேல ஒரு பீடம், ஒரு சாமி இப்படியே உட்கார்ந்து இருக்கார்.
உடம்பெல்லாம் திருநீர் வாரியார் சாமி எழுதினார். அந்த காலத்திலே சேக்கிழார் பெருமான் பாடுறாரே, அது மாதிரி ஒரு பரமஞானி உபமன்யு முனிவர் கைலாசத்தில் இருந்தாப்புல இருந்தது. நாம் பார்த்த சாமிக்கு பேரு தெரியுமா? பாம்பன் சுவாமிகள், குமர குருதாச சுவாமிகள். முருகப்பெருமானுக்கு ஒரு எண்ணம் வந்துதான், தாளத்தோடு பாட வேண்டும். நான் திருஞான சம்பந்தராக வந்து பாடிய மாதிரி இன்னொருவர் பாட வேண்டும். முருகப்பெருமானுடைய அம்சம் பெற்றவர் திருஞான சம்பந்தர். நான் அவதாரம்னு சொல்லக்கூடாது. முருகனுக்கு அவதாரம் கிடையாது, சிவபெருமானுக்கு அவதாரம் கிடையாது. முருகனுடைய அம்சம் பெற்றவர் திருஞான சம்பந்தர். புமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடிமை தனக்கருள்வாயே. அருணகிரிநாதர் அப்படி கேட்டார். முருகனுக்கு ஒரு ஆசை வந்தது, ஞானசம்பந்தர் மாதிரி 16,000 பாட்டு தாளத்தில் பாடணும், அருணகிரியை உண்டாக்கு. இந்த அருணகிரியை எப்படி உண்டாக்கலாம்? வெயில்ல அடிபட்டாத்தான் நிழல் அருமை தெரியும். 10 நாள் பட்னி இருந்தாத்தான் சோத்து அருமை தெரியும். 4 வேளை சாப்பிட்றவனுக்கு சோறு ருசிக்காது. 4 நாள் பட்னி இருந்தவனுக்கு சோறு தேவாமிர்தமா இருக்கும். இந்த ஆளை கொண்டு போய் பட்டினி போடு, தப்பான வழியில போக விடு, எங்கெங்கயோ சுத்தவை, இவன் திரியட்டும், வெயில்ல திரியட்டும், கடைசியில வருவான், அப்போ இவனுக்கு எல்லாம் புரியும். தாகத்தோடு இருந்தவனுக்கு தண்ணி தேனா இருக்கும். சின்ன வயசு, எங்கெங்கயோ போனார், எப்படியோ ஆச்சு, உடம்பெல்லாம் வியாதி, வேண்டாம், செத்து போன தேவல, திருவண்ணாமலை கோபுரத்தில் இருந்து விழுகிறார். திருவண்ணாமலைக்கு பெருமை என்ன தெரியுமா? எங்கே இருந்து நினைச்சாலும் நினைச்சவங்களுக்கு புண்ணியம். டெங்கில்ல இருந்து அருணாசலான்னு சொன்னா புண்ணியம். எவ்வளவு தூரம் இருக்கு? எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் திருவண்ணாமலை. ஆதிவடிவான மலை, அந்திருவர் தேடுமலை, சோதிமணி ஆடரவம் சூழுமலை, நீதி தழைக்கும் மலை, ஞான தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. ஞானிகள் எங்கே இருந்தாலும் அழைக்கக்கூடிய மலை அண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையிலே பிறந்தார். ஞானிகள் சூழ்ந்த பகுதி. மேல கோபுரம், வல்லாள மகாராஜா கோபுரம். எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு, இந்த வாழ்க்கை வேண்டாம், தப்பான பாதையில போயிட்டேன், எல்லாம் வீணா போச்சு, இந்த பிறவி வீணா போச்சு. பெருதற்கரிய பிறவியை பெற்று நின் சிற்றடியை குறுகி பணிந்து பெற கற்றிலேன். பின்னால கந்தர் அலங்காரத்தில் பாட போறார். எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், மேல இருந்து விழுந்தாரா? நல்ல நேரம் முருகான்னு நினைச்சுக்கிட்டு விழுந்திருக்கார். வாரியார் சாமி சொல்றார், முருகான்னு நினைச்சுக்கிட்டு விழுந்திருக்கார். 1000 பாவம் பண்ணனாலும் முருகான்னு நினைச்சிட்டீன்னா அத்தனை பாவம் தொலைஞ்சு போயிடும். ஆனா நினைக்கிறதுக்கு தலையெழுத்து வேணும், அது கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப பேருக்கு. எங்க ஊர்ல ஒரு செட்டியார் 3 பையனுக்கு பேரு வச்சாரு. ரமேஷ், ஹரீஷ், உமேஷ், இப்படி பேரு வச்சாரு. அடுத்த வீட்டுக்காரர் வந்தாரு, ஒரு பையனுக்கு முருகான்னு பேரு வைக்கப்படாதா? சாகுற பொழுது அவன் பேரை சொல்லலாமே, உனக்கு புண்ணியம் கிடைக்குமே. அப்படியா? இனிமே 4வது பிள்ளை பிறந்தா முருகான்னு பேரு வைக்கிறேன். 4வது பிள்ளை பிறந்தது, முருகான்னு பேரு வச்சு விட்டார். இவருக்கு 90 வயசு, சாக போறார். பெட்டில் கிடக்கிறார். இந்த அடுத்த வீட்டுக்காரர் வந்துட்டார். 4 பிள்ளையவும் கூட்டி வர சொன்னார். ஒவ்வொரு பிள்ளை பேரா கேட்கிறார். இங்க இழுத்துக்கிட்டு இருக்கு. மூத்த பிள்ளை யாரு? ரமேஷ், போப்பா. அடுத்த பிள்ளை இது யாரு? ஹரீஷ். அடுத்த பிள்ளை இது யாரு? உமேஷ். இப்ப 4வது பையன் வாரான். இங்க முடிய போகுது. இந்த பையன் யாரு? முருகா அப்படின்னு சொல்லிட்டு செத்தான்னா புண்ணியம். தலையெழுத்து ஆற விட்டுது. இது யாரு? 4வது பையன்ட்டு செத்து போயிட்டான். அடப்பாவி, கடைசியில முருகான்னு சொல்றதுக்கு கூட தலையெழுத்து வேணும். அதுக்கு தான் எப்பவும் முருகா முருகா முருகான்னு சொன்னா நம்மளை அறியாம சொல்லிடுவோம். எப்பவும் என்ன சொல்லணும்? எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும் போதும் வேலும் மயிலும் என்பேன்,
தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடம்பு விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவனே. எப்ப பார்த்தாலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும். ஒரே ஒரு நுட்பம் சொல்லிவிடுறேன். முருகப்பெருமான சுத்தி 3 முக்கியம். ஒன்னு வள்ளி, இன்னொன்னு தெய்வான, இன்னொன்னு வேலாயுதம். தெய்வ யானையை கும்பிட்டா அந்த உலகத்திலே சொர்க்கம் கிடைக்கும். வள்ளி நாச்சியாரை கும்பிட்டா இந்த உலகத்திலே சௌரியம் கிடைக்கும். வேலாயுதத்தை கும்பிட்டா மோட்சமே கிடைக்கும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. வள்ளி நாச்சியாரை கும்பிட்டா இங்கே புகழ், பொருள், பொன்னாட, பதவி, வசதியா இருக்கலாம். தெய்வ யானையை கும்பிட்டா செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் கிடைக்கும். வேலாயுதத்தை கும்பிட்டா இனிமே பிறவி இல்லாத மோட்சம் கிடைக்கும். விடுவது வீடு. என்ன சொன்னார்? முருகா நினைச்சுக்கிட்டார், விழுந்தார், முருகன் போய் தாங்கிட்டான். ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, அவன் காத்து கிடக்கிறான், எவன்டா நம்மளை கூப்பிடுவான்னு. நம்ம அவனை தவிர அத்தனை பேரையும் கூப்பிடுறோம். அவன் காத்து இருக்கிறான். அந்த காலத்திலேயாவது கூட்டம் அதிகம், இப்ப கூட்டம் ரொம்ப இல்லை. எல்லாம் சனீஸ்வரனை தானே சுத்தறான். எவன் முருகனை போய் சுத்தனா? சாமி சொன்ன மாதிரி கூட்டம் பூரா எங்க நிக்குது? திருநள்ளாத்துக்கு போனா சனீஸ்வரனை சுத்தி நிக்குது. தர்பாரண்யேஸ்வரர் உள்ள அவர் பாடு பயந்து போய் உட்கார்ந்துருக்காரு. நான் போய் சாமி என்னடா இது, நீ தப்பி வந்துட்டியாங்கிறாரு. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? எல்லாம் கொடுக்கக்கூடிய பெருமான் அங்க போகமாட்டேங்கிறான். சனீஸ்வரனே விடாம சுத்தறான். 3 சனீஸ்வரன் கோயில் சொன்னாங்கல்ல, அது மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கு. நமக்கு முருகா தாங்கிட்டான், தாங்கி கீழே இறக்கி விட்டான். இவருக்கு ஒன்னும் புரியல. நான் மகா பாவி. கல்லாப்புடையும் கருதாப்புடையும் கசிந்துருகி நில்லாப்புடையும் நினையாப்புடையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்புடையும் துதியாப்புடையும் தொழாப்புடையும் எல்லா புடையும் பண்ணினவன் என்ன போய் கையில தாங்கிட்டி அப்பா. இவங்க அம்மா பேரு முத்தம்மையார். முருகப்பெருமான் பார்த்தான், உங்க அம்மா பேர் என்ன? முத்தம்மையார். முத்து சொல்லு, முத்து பாடு, முத்தை தரு பாடு. முருகப்பெருமானுக்கு முன்னாலே அருணகிரியார் இப்ப பாட போறார். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரஜத்தி சரவண முத்து கொருவித்து ஒருவரையன போது. முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரஜத்தி சரவண முத்து கொருவித்து ஒருவரையன போது. முக்கள் பரமர்க்கு துருவி முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்க கமரரும் அடி பேண பத்து தலைதத்தை கணலோடு ஒற்று கிரிமத்தை ஒரு வட்ட பகல் வட்ட நீரில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவியமச்சி புயமெச்ச தகுபொருள் வட்ச தொடுரட்சி அறுவதும் ஒரு நாடு அறுவதும் ஒரு நாடு. எத்தித்தய ஒத்த பரிபுரணித்த பதமைத்து வைரவிதிக்கள் கணதிக்கள் கழுகொடு கழுதாட பரியட்ட பைரவதொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சிற்ற பகுதிக்கு திரிகடகையன போதும். கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடிகன முது கூகை பற்புற்றன நற்பற்ற உடலை வெட்டி பலிகிட்டு உலகிரி குத்து படமுத்து பொறவல பெருமாடி. பத்தற்கிரதத்தை கடவியமத்தை புயமெச்ச தகுபொருள் வட்ச தொடுரட்சி அறுவதும் ஒரு நாடு அறுவதும் ஒரு நாடு அறுவதும் ஒரு நாடு. அறிவுமறி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியன இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதியனும். இமைக்கிறதுக்குள்ள அவ்வளவு அறிவையும் கொடுத்து விட்டானா. நம்மளும் தான் படிக்கிறோம் படிக்கிறோம் படிக்கிறோம், எத்தனையோ காலம் படிக்கிறோம், ஒழுங்கா படிக்க முடியலை. சண்டை படிப்பா போச்சே தவிர சொந்த படிப்பு படிக்க முடியலை. அவ்வளவு சீக்கிரத்தில் ஞானம் கொடுத்தான். முத்தை தரு பாட்டு பார்த்தீங்களா?
தத்தன தத்தன தன தத்தன 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 தனதான. என்னங்க பாட்டு கொட்டுதுங்க, மழை பெஞ்சாப்புல. அப்படியே உட்கார்ந்தார், தியானத்தில் உட்கார்ந்துட்டார். இந்த இடத்துல முருகனை பார்க்கிறார். எந்த இடம்? புருவ மத்தியஸ்தானம், ஆக்ஞாஸ்தானம், நெற்றிக்கு நேரே புருவத்திடை வெளி, உற்றுற்று பார்க்க உணர்வுறும் மந்திரம். திருமந்திரம் சொல்லுது. இந்த இடம் பார்வையை வச்சார் முருகன். அப்படியே தியானத்தில் உட்கார்ந்துட்டார். எத்தனை நாள் தியானம்? நாள் இல்ல, எத்தனை வருஷம் தியானம்? 12 வருஷம் தியானம். இந்த 12 வருஷத்துல இந்த உடம்புல உள்ள செல்லு பூரா மாறி போயிருமா. இப்ப சயின்ஸ்ல சொல்றான், இந்த 12 வருஷத்துல அப்படியே மாறி போச்சு. புது அருணகிரிநாதர். ஆமா, அருணகிரின்னு பேரு வச்சது யாரு? முருகன் கூப்பிட்டானா? அருணகிரியின் நானா? முருகன் வச்ச பேரு அருணகிரிநாதர். அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி, அசுரேசர் பலமடிய வேல்விடு கரத்தனே போற்றி, கரதலகபாலி குருவித்தனே போற்றி, பெரிய குரமாதனை புயத்தனே போற்றி, பெருவாழ்வாம் பிரமனரியா விரத தட்சிணாமூர்த்தி, பரசமய கோளரி தவத்தினால் வாய்த்த பெரிய மடமேவிய சுகத்தனே யோகியர் பெருமாளே. அவன் யாரு? யோகியருக்குத்தான் பெருமாளாம். யாரு பாடுற? அருணகிரிநாத சுவாமி. அருணகிரிநாதன் என்ன கூப்பிட்டான் அப்படிங்கிறார். அருணகிரிநாதா, அவ்வளவுதான். 12 வருஷம் தியானம். முருகா முருகா முருகா. பேசுறது தேவையில்லையா? பேசாம இருக்கிறது தேவையில்லையா? உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்க? பேசாம இருந்தா நிம்மதியும்பீங்க, அப்படித்தானே? ஆமாங்க, அறிவு வந்துட்டா பேச்சு குறைஞ்சிரும். நம்ம முருகா முருகா முருகான்னு சொல்றோமா இல்லையா? ரொம்ப பக்குவம் ஆயிட்டா முருகன் உள்ளுக்கவே இருந்துருவான். ஒரு ஊர்ல ஒரு கணவனும் மனைவியும். அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் முருகா 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 முருகா. ஒரு நாளைக்கு 1008 முறை முருகா. எந்திரிச்சா முருகா, உட்கார்ந்தா முருகா. இந்த வீட்டுக்காரர் இருக்காரு பாருங்க, புண்ணியமா. ஒரு தர கூட சொல்ல மாட்டார், மறந்து கூட சொல்ல மாட்டார், சொல்லவே மாட்டார். 80 வயசாச்சு ஐயாவுக்கு, 74 வயசு அம்மாவுக்கு. காலையில் அந்த அம்மா எந்திரிச்ச உடனே சொன்னாங்க, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கு. எதுக்குன்னார். அது அப்பத்தான் சொல்லுவேன். சரின்ட்டார். அந்த அம்மா பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணி சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு 100 பேர் உட்கார்ந்து இவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு. ஆமா, பார்ட்டி எதுக்கு? இப்போ அந்த அம்மா சொல்ல போறா. எல்லாரும் சாப்பிட்டாங்க பார்ட்டியில். அந்த அம்மா எந்திரிச்சா, எனக்கு 74 வயசு, எங்க வீட்டுக்காரருக்கு 80 வயசு, எனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 55 வருஷம் ஆச்சு. இத்தனை நாளையில இந்த புண்ணியவா ஒரு நாள் கூட முருகான்னு சொன்னது கிடையாது. இன்னைக்கு காலையில தூக்கத்துல முருகான்னு சொல்லிவிட்டார். பிறண்டு அதை கொண்டாடத்தான் ஏற்பாடுனாலாம். எப்படி இருக்கு? இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த புருஷன் இப்படி வந்து வாச்சிருக்கானே இந்த பொண்டாட்டிக்கு அப்படின்னு தானே தோணுது. இல்ல, இப்பதான் கதையில இன்டர்வல் விட்டுருக்கேன். சில சினிமா இன்டர்வலுக்கு அப்புறம் தான் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். என்ன சொன்ன அந்த அம்மா? இத்தனை நாளா சொல்லவே இல்லை, இன்னைக்கு காலையில முருகான்னு தன்னை மறந்து சொல்லிவிட்டாரு, அதை கொண்டாடத்தான் இந்த விழா. இந்த மனுஷன் எந்திரிச்சாரு. அப்படியா? அந்த பேரை முருகான் அப்ப சொல்ல மாட்டேங்கிறாரு பாருங்க. அந்த பேரை இன்னைக்கு காலையில சொல்லிட்டானா, என் நெஞ்ச விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னாரு. விழுந்தாரு, இறந்து போயிட்டாரு. ஏன்? பேரை சொன்னா கூட மனசை விட்டு போயிருவானா முருகன். அந்த காலத்தில் பொண்டாட்டி புருஷன் பேரை சொல்றது இல்லை. ஏன்? அவர் மனசை விட்டு போயிருவாராம். வாய் வழியா போயிருவார்ல, போகக்கூடாதான். இப்ப சொல்லி பார்க்கறாங்க, அப்படியாவது போகட்டும் என்றாலுன்னு. இப்ப கதை மாறி போச்சுல்ல. அந்த காலத்தில் சொல்றது இல்லைங்க. சீதாதேவி ராமனை பார்த்தாலாம், கண்ணை மூடிக்கிட்டாலாம். தோழி கேட்டாலாம், ஏன் கண்ணை மூடுனே? அவன் என்ன அவ்வளவு மோசமாவா இருக்கான்? இல்ல, கண்ணு வழியத்தானே உள்ள போனா, இப்ப வெளியே போகக்கூடாது, அதான் கதவை சாத்தி விட்டேன்னாலாம். கண் வழி நுழைந்த கல்வனே கொலாம் கம்பராமாயணம். இப்ப என்ன புரியுது? முருகான்னு சொல்றது ஒரு பக்கம்,
மனசுக்குள்ளே வச்சு தியானம் பண்றது ஒரு பக்கம். அருணகிரிநாத சுவாமி 12 வருஷம் தியானம் பண்ணார். பிள்ளையார் காட்சி கொடுத்தார். அப்பனே, நீ முதல்ல பாடின பாட்டுல வேலை பாடல, மயில பாடல, சேவல பாடல, முருகனுடைய சிற்றடிய பாடல, முற்றிய தோள பாடல, வயலூர பாடல, அதையெல்லாம் பாடு. முத்தை தரு பத்தி திருநகை இதெல்லாம் இல்லைங்க. முத்துன்னா என்ன? பாண்டிய நாட்டில் கிடைக்கிற முத்து. தெய்வான சிரிச்சாலாம், பல்லு வரிசைக்கு முத்து மாதிரி இருந்துச்சான். பத்தின்னா வரிசை. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை. அத்தின்னா யானை, வெள்ளையானை வளர்த்த தெய்வ யானை. சக்தி சரவண, சரவணத்தில் உதித்த பெருமான் முருகப்பெருமான். சிவனுக்கு உபதேசம் பண்ணனவன், பெருமாளுக்கு மாப்பிள்ளை, ராமனுக்கு பெருமை, கிருஷ்ணனுக்கு பெருமை. ஆனா வேல் இல்ல, சேவல் இல்ல, மயில் இல்ல, திருவடி இல்ல. அதனால இப்போ நான் சொல்றத வச்சு பாடு. பக்கரை விசித்திரமணி பொற்கலனையிட்ட நடை பட்சியனு முக்குர துரகமுனீப பக்குவ மலர்த்தொடையும் மக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும். வார்த்தை பார்த்தீங்களா? சிற்றடியா முற்றிய தோளா. சின்ன பையனுக்கு கால் சின்னதா இருக்கும், தோளும் சின்னதா தானே இருக்கும். கால் மட்டும் சிற்றடியா, தோல் முத்தி போன தோளா. ஏன்? சண்டை போடுறதுக்கு முற்றிய தோல் வேணும். அடியார்கள் புடிச்சுக்கிறதுக்கு சின்ன திருவடி வேணும். முற்றின திருவடியா இருந்தா புடிச்சுக்கிற அடியார் கை வலிக்குமே. அதனால சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும். செய்ப்பதின்னா வயலூர், செய்யினா வயல், பதினா ஊரு. வைத்துய திருப்புகள் விருப்பமோடு செப்பு திருப்புகள் பாடு. இவருக்கு அருணகிரின்னு பேர் கொடுத்தது முருகன். இந்த நூலுக்கு திருப்புகள்னு பேர் கொடுத்தது பிள்ளையார். எல்லாம் அவர் சொல்றார், அகச்சான்று. அவ்வளவுதான், பாட ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொரு ஊரா பாடுறார். திருச்செந்தூருக்கு போறார். நம்ம ஒரு திருத்தல யாத்திரை பண்றோம். ஒரு செலவும் கிடையாது. இங்க இருந்து போயிட்டு திரும்பிடலாம். திருப்பரங்குன்றத்தில் போய் முருகனை கும்பிடுறார். அங்கிருந்து வேகமா திருத்தணிக்கு போகும் முன்ன திருச்செந்தூருக்கு போறார். திருப்பரங்குன்றம் மலை, திருச்செந்தூர் கடல். கடற்கரையில போய் முருகனை பார்க்கிறார். முருகா, உன் நடன காட்சி எனக்கு வேணும். அழகான பாடல், கொட்டக்கூடிய பாடல், சந்தம் கொஞ்சக்கூடிய பாடல். இப்ப யாரு பாடுறா? முருகப்பெருமானுக்கு பேரு முத்துக்குமரன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தமிழ்நாட்டில் 4 கோயில் முக்கியம். என்ன 4 கோயில்? அங்க கிடக்கு 4000 கோயில். 4 கோயில் ஒரு மாதிரியா பார்த்தா முக்கியம். ஒரு கோயில்ல அம்மாவுக்குத்தான் சிறப்பு, ஒரு கோயில்ல அப்பாவுக்குத்தான் சிறப்பு, ஒரு கோயில்ல பிள்ளைக்குத்தான் சிறப்பு, ஒரு கோயில்ல அடியாருக்குத்தான் சிறப்பு. 4 சிவன் கோயில். ஒரு கோயில்ல அம்மாவுக்குத்தான் சிறப்பு. மெட்ராஸுங்க நான் அங்கே எல்லாம் போகல. எந்த கோயில்ல அம்மாவுக்கு சிறப்பு? எங்க மதுரை கோயில். நாங்க 2 பேரும் மதுரை கோயில். அவ மகாராணி, ராஜமாதங்கி, நினைச்சதை கொடுப்பா. போய் கேட்க வேண்டாம், போய் நின்னா போதும், எல்லாம் கொடுப்பா. அம்மாவுக்குத்தான் சிறப்பு. சொக்கலிங்க பெருமான் உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். 8 மணிக்கு அவளுக்கு பூஜை முடிஞ்சாதான் இவருக்கு 8:30 பூஜை. அது வரைக்கும் என்ன, அம்மா சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு, சரிதான், இனிமேல் ஐயர் நம்மள்கிட்ட வருவார். அந்த கோயில் அப்படித்தாங்க. ஏன் அப்படி தெரியுமா? மாமனார் வீட்டில் போய் மாப்பிள்ளை உட்கார்ந்தா மரியாதை எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். மாமனார் வீடு தானே அது, அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை, ஆண்டவனை அடைய வேண்டுமானால் அருள் மூலம்தான் அடைய வேண்டும். அருள் பராசக்தி, ஆண்டவன் சிவபெருமான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருள் மீனாட்சி, அவன் சொக்கலிங்க பெருமான். அருள் பெற்றுத்தான் அவன்பால் போக வேண்டும். அதனாலதான் முதல்ல மீனாட்சியை கும்பிடுறது, அப்புறம் சொக்கலிங்க பெருமானை கும்பிடுறது. அந்த கோயில். எந்த கோயில்ல அப்பாவுக்கு பெருமை? நடராஜா, சிதம்பரம். நடராஜா தான் எல்லாம். சிவகாமி பின்னால போவா, அவ்வளவுதான். ராஜோபசாரம் நடராஜாவுக்கு. எப்ப வந்தாலும் தேர்ல தான் வருவாரு, வேற வாகனம் இல்லைங்க. அவர் வந்தா தேர்ல தான் வருவார். எப்ப வந்தாலும் சரி, நடராஜாவுக்கு ஏக உபசாரம்.
திருவாரூர் பெருமான் மேலைங்களையும் ஆடுவாராம். சிதம்பரம் நடராஜா பக்கவாட்டில் ஆடுவாராம். எந்த ஊர்ல பிள்ளைக்கு பெருமை? வைத்தீஸ்வரன் கோயில். பிள்ளைக்கு பேரு தெரியுமா? முத்துக்குமாரசாமின்னு பேரு. அதுதான் முத்துக்குமரன். முத்துக்குமாரசாமின்னு பேரு. எல்லா திருவிழாவும் முத்துக்குமாரசாமிக்கு. அவர் தான் தேர்ல போவார். அவருக்கு தான் அலங்காரம், அழகா இருப்பார். எந்த ஊர்ல அடியாருக்கு பெருமை? திருப்பெருந்துறை. எல்லாம் மாணிக்க வாசகருக்குத்தான். தேர் மாணிக்க வாசகருக்கு, திருவிழா மாணிக்க வாசகருக்கு, எல்லா பேரும் மாணிக்க வாசகர் தான். ஒருத்தர் கோயில் கட்டினார் முருகனுக்கு. கனவுல சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். முருகன் கோயில்னு போடாதே, ஆனந்த மாணிக்க வாசகர் கோயில்னு போடு. இன்னைக்கு இருக்குதுங்க ஆனந்த மாணிக்க வாசகர். யாரு? நம்ம முருகன். பேர் என்ன? ஆனந்த மாணிக்க வாசகர். இங்க எல்லாம் அடியா இருக்கு. முத்துக்குமாரசாமி வந்து பாடுனா எப்படி இருக்கும்? திருச்செந்தூர் பாட்டு முத்துக்குமாரசாமி மதுரை முத்துக்குமரனாக பாடுகிறார். தண்டையணி வெண்டயம் கிழ்கிணி சதங்கையும் கண்கள் சிலம்புடன் கொஞ்சவே. தண்டையணி வெண்டயம் கிழ்கிணி சதங்கையும் கண்கள் சிலம்புடன் கொஞ்சவே. நில் தந்தையினை முன்பரில் தில்ப உரி கொண்டுனல் சந்தொடமனைந்து நில் கண்டு போல கண்டுரகடம்புடல் சந்தமகுடங்களும் கல்ஜமல செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றனுள் சந்தியாவோ. குண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழ வெண்களம் கொண்ட போதே பொங்கிரிய நஞ்சிரம் தெங்கினும் வளர்ந்து முள் குண்டரிக தாங்கையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலுமென்ற முள் குந்தி நடனம் கொளும் கந்த வேளே கொங்கை குரமங்கையும் சந்தமன முள்ளிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. தம்பிரானே தம்பிரானே. காலன் வருங்கால் காட்சி கொடுப்பவன் முருகப்பெருமான், திருச்செந்தூர் பெருமான். அவன் பெருமைக்கு எல்லை கிடையாது. நடன காட்சி கிடைச்சுதான் அருணகிரிநாத சுவாமிக்கு. நடராஜ தாண்டவம் கிடைச்சுதான். பார்த்து கும்பிட்டு புறப்பட்டு போறார். இந்த கந்தர் அலங்காரம்னு ஒன்று இருக்கு. நம்மெல்லாம் அலங்காரம் பண்ணி பார்க்கிறோம் பிள்ளை குட்டிகளுக்கு. பூக்கடைக்காரர் பூவாலே அலங்காரம் பண்ணுவார். பாக்கடைக்காரர் பாவாலே அலங்காரம் பண்ணுவார். அருணகிரிநாத சுவாமி பாக்கடைக்காரர். முருகனுக்கு பாட்டினால அலங்காரம் பண்ணினார். போற வழியெல்லாம் பாடிக்கிட்டே போறார். இந்த அலங்காரம் இருக்கு பாருங்க. முத்தி, அதாவது அருள் பெறுறதுக்கு முன்னாலையும் பாடினார், பின்னாலையும் பாடினார். பின்னால வந்தவங்க அதை சேர்த்தாங்க. ஒன்று சொல்றாரு பாருங்க. ஒரு பணக்காரரும் ஏழையும் நடந்து போனாங்களாம். ரெண்டு பேருக்கும் காலில் செருப்பு இல்லை. இந்த ஏழை பழகிட்டான், பணக்காரரால முடியலை. ஓடுனார், மரத்தடியில் போய் நின்னார். இந்த ஏழை வந்தவன் கேட்டான், சாமி ஏன் மரத்தடியில் வந்து நின்னீங்க? இல்லை வெயில், மே மாதம், கால் ரொம்ப சுட்டுது, செருப்பு இல்லை, அதான் வந்து நின்னேன். ஏன் சாமி, உங்கள் உடம்புல நிழல் இருக்குல்ல? ஆமாம் இருக்கு, அதில் நின்னா என்ன? ஏண்டா என் உடம்பு நிழல்ல நான் நிற்க முடியுமா? முடியாது இல்ல. ஓஹோ, உங்க நிழலே உங்களுக்கு உதவலை, இந்த பணம் காசு புள்ளகுட்டி காரு வண்டி உதவும்னு நினைக்கிறீங்களே சாமி. நான் சொல்லல, அருணகிரிநாத சுவாமி சொல்றார். அதான் கருணைக்கு அருணகிரி. என்ன செய்யணும்? எல்லாருக்கும் கொடு, முருகனை நினைச்சு கொடு. நான் கொடுக்கிறேன்னு திமிரோட கொடுக்காத. உனக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், நினைச்சு கொடு. வையில் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வறிஞர்க்கு என்றும் நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மின்கள்.
நொய்யின சின்ன கொஞ்சமாவது கொடு. ஏன் தெரியுமா? நுங்கட்கு இங்கன் வெயிற்கு ஒதுங்க உடவா உடம்பு. வெயிலுக்கு ஒதுங்க கூட இந்த உடம்பு உதவாது. வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறும் நிழல் போல் கையிற்பொருளும் உதவாது கான் நும் கடைவழிக்கே. கடைசி காலத்தில் உன் கையில உள்ள பொருள் உனக்கு உதவாதையா, அதனால குடு குடு குடு. இது கந்தர் அலங்காரம். வையில் கதிர்வடிவேலோனை வையில் கதிர்வடிவேலோனை வாழ்த்தி வடிவேலோனை வாழ்த்தி வலிஞர்க்கு என்றும் நோயில் பிளவன வேணும் பகிருமின்கள் நுங்கட்கு இங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பில் பெருநிழல் போல் வெயிலுக்கு ஒதுங்க வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பில் பெருநிழல் போல் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பில் பெருநிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கே. கையில் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கே. உதவாது காணும் கடை வழிக்கே. கோயம்புத்தூர்ல ஒரு பணக்காரர் கோடிக்கணக்கில் சொத்து கிடக்கும். உயிர் எழுதி வச்சார், நான் இறக்கிற பொழுது என்னை புதைக்கிற பொழுது ஒரு 50 லட்சம் ரூபாயை போட்டு புதைக்கணும்னு. அங்கே செலவழிக்கிறதுக்கு எப்படி பாருங்க, இறக்கிற பொழுது 50 லட்சம் ரூபாய் என்னோட போட்டு புதைச்சுப்படணும். கெட்டிக்காரன் உயிர் எழுதி வக்கீல்கிட்ட கொடுத்துட்டு இறந்து போயிட்டார். எல்லாம் ஏற்பாடு பண்ற பொழுது வக்கீல் உயிரை தூக்கிட்டு வந்துட்டார். இப்படி சொல்லி இருக்காரு, 50 லட்சம் ரூபாய் போட்டு புதைக்கணும்ட்டான். யாராவது ஒத்துக்குவாங்களா? அந்த வீட்டுக்காரி கெட்டிக்காரி, மனைவி அறிவாளி. மனைவி அறிவாளியா கிடைக்கணும்னா ரொம்ப காலம் தவம் பண்ணி இருக்கணும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கண்ணதாசன் சொன்னார். கெட்டிக்காரி சரின்ட்டா, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, அவரை இறக்கியாச்சு உள்ளுக்க. இப்ப எவ்வளவு போடணும்? 50 லட்சம் ரூபாய் பணம் போடணும். ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்தா, பெட்டியை திறந்தாங்க, ஒரே ஒரு பேப்பர் இருக்கு. என்னம்மா, 50 லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி இருக்கேன், உள்ள போட்டுட்டேன், எடுத்துக்கட்டும், அவர் என்கேஷ் பண்ணிக்கட்டும், எங்க வேணாலும். இப்போ சொல்லுங்க, இந்த பொண்டாட்டி கெட்டிக்காரியா இல்லையா? குடும்பம் எப்படி இருக்கும்? அது கூட நமக்கு வராது. தங்கத்தில் பல் இருந்தா கூட தட்டி எடுத்துக்கிட்டு தான் உள்ள போட போறான். வேஷ்டி புதுசா இருந்தா உறிஞ்சுக்கிட்டு தள்ளி விட்டுருவான், தெரியுமில்ல. கையிற் பொருளும் உதவாது கான் நும் கடைவழிக்கே. ஒன்னு சொல்றேன், நினைப்புல வச்சுங்க. சிவபெருமானுக்கு திருமுறைகள் 12. பாலகிருஷ்ணன் ஐயா திருமுறை தினம் படிக்கிறீங்கல்ல, 12 திருமுறை. அதுல 8ஆம் திருமுறை என்ன? திருவாசகம். அது ரொம்ப உகப்பு பெருமானுக்கு. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு மற்ற எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுவிட்டு திருவம்பாவை மட்டுமே படிப்பாங்க. வேற எதுக்கும் இவ்வளவு ராஜமரியாதை கிடையாது. சிவபெருமான் எழுதி வாங்கிக்கிட்டாராம் தன் கைப்பட திருவாசகம். சிவபெருமானுக்கு எப்படி 8ஆம் திருமுறை திருவாசகமோ, முருகப்பெருமானுக்கு 8ஆம் திருமுறை கந்தர் அலங்காரம். முருகனுக்கு 12 திருமுறை உண்டு. ரொம்ப பேருக்கு தெரியாது. 7 திருமுறை திருப்புகள், 8ஆம் திருமுறை திருவாசகம் இருக்கு. 12ஆம் திருமுறை
செய்தொண்டர் புராணம் இருக்கு. யாரு? தணிகை மணி வாசு செங்கல்வராய பிள்ளைன்னு ஒரு புண்ணியவான் தொகுத்து இருக்கார். எங்கிட்ட 12 இருக்கு. 12 திருமுறை முருகனுக்கும். ஏன்? சிவனும் முருகனும் ஒண்ணுதான். இந்த நாட்டில் இதை சொல்ல வேண்டி இருக்கேன்னு நான் ரொம்ப கவலைப்படுறேன். எங்க சிவனும் முருகனும் வேற இல்லைங்க. இஞ்சியும் சுக்கும் ஒண்ணுதான். தங்கமும் கழுத்து சங்கிலியும் ஒண்ணுதான். ஆதலின் நமது சக்தி அருமுகன் அவனும் யாமும் வேதகம் அன்றால். கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடுறார். சிவபெருமான் சொல்றாராம், முருகனும் நானும் ஒண்ணுதான். அவனுக்கும் பிறப்பு கிடையாது, எனக்கும் பிறப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனா எனக்கு ஐமுக சிவன்னு பேரு, அவனுக்கு அருமுக சிவன்னு பேரு. 2 பேரும் ஒண்ணுதான். பார்க்கத்தான் 2ஆ தெரிகிறோம். என்ன கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு இல்லாத அறிவா நம்மளுக்கு வந்துருச்சு? யோசிச்சு பாருங்க. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் அப்பர் சுவாமி சொல்றார். அவங்களுக்கு இல்லாத அறிவா நமக்கு வந்துருச்சு. முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்று என்பதை நிலைநாட்டியவர் அருணகிரிநாத சுவாமிகள். புறப்பட்டு பழனிக்கு வந்துட்டார். பழனி ஆண்டவனை கும்பிடுறார். முருகா, இந்த பழனி ஆண்டவனுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? நினைச்ச மாத்திரத்தில் அருள் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் பழனி ஆண்டவன். சும்மா இல்ல. துன்பம் போகணும்னா பழனி ஆண்டவனை கும்பிடணும். இன்பம் வரணும்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான கும்பிடணும். நான் சொல்லல, கிருபானந்த வாரியார் சொல்றார். இன்ப ஆக்கத்துக்கு திருச்செந்தூர், துன்ப நீக்கத்துக்கு பழனி. நாங்க எங்க ஊர்ல இருந்து பழனிக்கு காவடி எடுத்தவங்க. தேவகோட்டையிலிருந்து 180 கிலோமீட்டர் 8 நாள் நடந்து முழுக்க முழுக்க முருகா முருகா முருகா, வேற சிந்தனை இல்லாம வெறுங்காலோட நடந்து காவடி எடுக்கிறோம். அந்த புண்ணியம் இந்த இடத்துல வந்து இந்த சான்றோர்களை பார்த்து பேசுற வாய்ப்பை முருகப்பெருமான் அவன் சன்னிதானத்தில் கொடுத்திருக்கான். இன்ப ஆக்கத்துக்கு திருச்செந்தூர், துன்ப நீக்கத்துக்கு பழனி. முருகான்னு பாடுறார். வேடிக்கை என்ன தெரியுமா? அவன் ஒன்னும் போடாம ஒரு கோபணத்தோட நிக்கிறான். கோடீஸ்வரம் பூரா அவன் காலில் விழுந்து கும்பிடுறான். இந்த வேடிக்கையை பாருங்க. ஒருத்தர் கண்ணதாசன் சொன்னார். இது கண்ணதாசன் சொன்னதுங்க. நான் அவர் கூட ஒரு 10 வருஷம் சுத்தி இருக்கேன். ஏதோ அந்த காலம் பழகி இருக்கேன். ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டாராம் தீபாவளிக்கு. இந்த வருஷம் தீபாவளி செலவு 1 லட்சம் ரூபாய். அந்த காலத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் மதிப்பு இருந்துச்சு. 1 லட்சம் ரூபாய் தீபாவளிக்குன்னு எஸ்டிமேட் போட்டுவிட்டார். திட்டமான முதலாளி. 3 பையன் 3 பொண்ணு அவருக்கு. 3 பொண்ணுக்கும் பட்டு புடவை, 3 மருமகளுக்கும் பட்டு புடவை, வீட்டுக்காரிக்கு பட்டு புடவை, 3 மாப்பிள்ளைக்கும் 3 மகனுக்கும் பட்டு வேஷ்டி சட்டை, பேரன் பேத்தி, வீட்டுக்காரன் தோட்டக்காரன் சமயக்காரன் எல்லாருக்கும் வாங்கி விட்டார். பட்ஜெட்டு 1 லட்சம் ரூபாயில 25 ரூபாய் மிச்சம். மற்றெல்லாம் கணக்கு முடிஞ்சு வச்சு 15,000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கி கொடுத்திருக்காரு பெண்களுக்கெல்லாம். இப்ப என்ன மிச்சம்? கடைசியில 25 ரூபாய் மிச்சம். இவருக்கு ஒண்ணு எடுத்துக்கல. ஆனா பட்ஜெட்டை மீற மாட்டார். நேர போனார். 25 ரூபாய்க்கு இந்த குத்தாலத்தில் குளிச்சா துவட்டிக்க ஒரு துண்டு கொடுப்பான், சிவப்பு துண்டு, காத்துல காயும். குத்தாலம் துண்டு 25 ரூபாய் வாங்கிக்கிட்டார். தீபாவளி அன்னைக்கு இந்த செட்டியார் குத்தாலந்துண்டை கட்டிக்கிட்டு நிற்கிறார். பொண்டாட்டி மருமக மகளெல்லாம் 15,000 ரூபாய் பட்டு புடவையை கட்டிக்கிட்டு இவர் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. குத்தாலந்துண்டு பட்டு புடவையை பார்த்துதான், என்ன பட்டு புடவை என் காலில் விழுந்து கும்பிடுற? இப்ப புரியுதா? எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு இவர் குத்தாலந்துண்டை கட்டின உடனே எல்லாரும் இவர் காலில் விழுந்து கும்பிடுற மாதிரி நமக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்து விட்டு எம்பெருமான் கோவணத்தோட பழனியில நிக்கிறான். எல்லாம் அவன் காலில் விழுந்து கும்பிடுறான். அங்க போனார். ஒரு ஜபமாலை கொடுத்தான் ஆண்டவன். ஜபமாலை வச்சுக்கோ. அழகான பாடல். இப்ப நம்மெல்லாம் எங்க இருக்கோம்? 6 படை வீடு திருப்பரங்குன்றத்தை நினைச்சோம், திருச்செந்தூரை கேட்டோம், இப்போ பழனியில நிக்கிறோம். ஆண்டவன் சந்நிதி. ஜபமாலை கொடுத்த பெருமான் அருணகிரியார் பாடுகிறார். அபகார நிந்தை பட்டு உழலாதே அறியாதவன் ஜனை புரியாதே. அபகார
அபகார நிந்தை பட்டு உழலாதே அறியாதவள் ஜரை புரியாதே உபதேசமந்திர பொருளாலே உபதேசமந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ உபதேசமந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ இப்ப மாமுகந்தனக்கு இளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலா இப்ப மாமுகந்தனக்கு இளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலா ஜபமாலை தல்த சத்குருநாத குருநாத சத்குருநாத குருநாத ஜபமாலை தல்த சத்குருநாத திருநாவினகுடி பெருமாளே ஜபமாலை தல்த சத்குருநாத திருநாவினகுடி பெருமாளே உன்னை நான் நினைந்து அருள் பெறுவேனோ அருள் பெறுவேனோ அருள் பெறுவேனோ அருள் பெறுவேனோ அருள் பெறுவேனோ மேலே இருக்கிற மலைக்கு பழனின்னு பேரு, கீழே இருக்கிற பெரியநாயகி அம்மன் கோயிலுக்கு திருவாவினன்குடின்னு பேரு. ரெண்டும் பாடல் பெற்ற திருத்தலங்கள். பொதினின்னு பழைய காலத்தில் சங்க இலக்கியத்தில் பழனிக்கு பேரு. முருகனை கும்பிட்டார், புறப்பட்டு திருவேரகத்துக்கு போறார். 6 படை வீட்டில் 3வது படை வீடு பழனி. திருப்பரங்குன்றம் 1, திருச்செந்தூர் 2, திருவாவினன்குடி அல்லது பழனி 3. இப்போ திருவேரகத்துக்கு போறோம். சிவபெருமான் உட்கார்ந்திருக்கார், முருகப்பெருமான் தோல்ல உட்கார்ந்திருக்கார். பிரம்மாவுக்கு ஓங்கார பொருள் தெரியல, குட்டி சடைகளை போட்டு விட்டார் முருகப்பெருமான். பிரம்மாவுக்கு 4 தலையாம், 4 தலையிலையும் குட்டி இருக்கார். அருணகிரிநாத சுவாமி சொன்னார், 4 தலையிலையும் குட்டி தாளம் போட்ட பெருமாளே என்னார். தாளம் போட்ட மாதிரி குட்டினாராம். உள்ள அடைச்சாச்சு, சிவபெருமான் வந்துட்டார். ஏன்பா பிரம்மாவை உள்ள அடைச்சா என்ன ஆகிறது? படைப்பு தொழிலை யாரு பண்ணுவா? நான் பண்றேன். காப்பாத்துறது நான் காப்பாத்துறேன், அழிக்கிறது நானே பார்த்துக்கிறேன். நடந்ததுங்க. திருச்செந்தூரில் இன்னைக்கு மாசி திருவிழா, ஆவணி திருவிழா. பெருமான் வெள்ளை சாத்தி, பச்சை சாத்தி, சிவப்பு சாத்தி வருவார். வெள்ளை சாத்தினா எல்லாம் வெள்ளை ட்ரெஸ்ஸு, அவ்வளதும் வெள்ளை, பூ முத கொண்டு வெள்ளை, படைக்கிறேன்னு அர்த்தம். ஒரு நாள் எல்லாம் பச்சையா வருவார், அப்போ காப்பாத்துறேன்னு அர்த்தம். ஒரு நாள் எல்லாம் சிவப்பா வருவார், ஒடுக்கிறேன்னு அர்த்தம். 3 தொழிலை நான் தான் பண்றேன். ஆக்குவாய், காப்பாய், அடிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், எல்லாம் நான் தான் பண்றேன், கவலைப்படாதே. திருவேரகத்துக்கு வர்றார். முருகப்பெருமான் கிட்ட சிவபெருமான் கேட்கிறார், ஏன்பா அந்த ஓங்காரத்து பொருள் உனக்கு தெரியுமா? தெரியும்னு சொல்லணும், இல்ல தெரியாதுன்னு சொல்லணும். முருகப்பெருமான் என்ன தெரியுமா சொன்னார்? இருக்கிறபடி இருந்து கேட்டா சொல்லுவேன். என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் கேட்கிறவன் நிக்கணும், சொல்றவன் உட்கார்ந்து இருக்கணும்.
பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் உட்கார்ந்து இருப்பார், பையன் பூரா நிற்பான். அந்த காலம் அப்படித்தான். இப்ப வாத்தியார் நிற்கிறாரு, பய பூரா உட்கார்ந்துருக்கேன். எல்லாம் மாறி போச்சுங்க. அந்த காலத்தில் குளவிதான் சுத்தம், இப்ப குளவி இருக்கு, உரல் சுத்திக்கிட்டு இருக்கு, கிரைண்டருங்கிறான். அந்த காலத்தில் பிள்ளைய தொட்டில் போட்டு ஆட்டினா இப்படித்தான் ஆட்டுவான் பக்க வாட்டில். இப்போ சிங்கப்பூர் ஸ்பிரிங் வந்துருச்சு, பய மேலைங்களையும் போயிட்டு வரேன். இந்தியாவில் அந்த காலத்தில் குழந்தை வேண்டுமென்று தாய்மார்கள் அரசை சுற்றினார்கள். இப்போ குழந்தை வேண்டாம் என்று அரசு தாய்மார்களை சுத்துகிறது. இவ்வளவு மாறிப்போச்சு. மாறிப்போச்சு இல்லையா? முருகப்பெருமான் என்ன சொன்னார்? இருக்கிறபடி இருந்து கேட்டா சொல்லுவேன். என்ன அர்த்தம்? நீங்க நிக்கணும், நான் உட்கார்ந்து இருக்கணும். சிவபெருமான் ஆகாசத்துக்கும் பூமிக்குமா நிற்கிறார். அப்பா பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை. முருகன் பார்த்தார், ஓஹோ இப்படி ஆயிடுச்சா, ஒரு ஜம்ப் பண்ணி தோல்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டார். அப்பா தோல்ல புள்ள உட்காரலாமா? நல்லா உட்காரலாம், குடுத்துல வைக்கணும். இந்த வலது தோல்ல உட்கார்ந்தாராம். சிவபெருமானே, நீங்க எவ்வளவுக்கு வளர்ந்தாலும் தோளும் வளரும் இல்ல. தோல்ல உட்கார்ந்தாராம். காதுக்குள்ள சொன்னாராம் உபதேசத்தை. சிவபெருமான் கேட்டாராம், ஏ நல்லா இருக்கு, இந்த பாரு இந்த காதுலையும் சொல்லு. ஏன் சிவபெருமானுக்கு ஒரு தரம் சொன்னா புரியாதா? நம்மள மாதிரி மடஜன்மமா? 7 முறை சொன்னாலும் மண்டையில ஏறாம போறதுக்கு இன்னொரு தரம் சொல்லு. ஏன்? இது அப்பா காது, அதாண்டா அம்மா காது. இடது பக்கம் அம்மாவுக்கு ஒரு தரம் சொல்லு. குழந்தை அறிவாளியா இருந்தா அப்பாவை விட அம்மாவுக்கு தான் பெருமை. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த காதுல ஒரு பக்கம். சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. 2 காதலையும் சொன்னானா. அந்த ஊர் திருவேரகம். திருவேரக சாமிகிட்ட போய் என்ன கேட்கணும்? பணங்காசு கேட்கலாமா? கேட்கலாமா? நல்லா கேட்கலாம். ஞானம் கேட்கலாமா? எங்க அப்பாட்ட கேட்காம பிள்ளை ஆர்ட்ட கேட்கணும்? கேட்கலாம். நீயே வான்னு கேட்கலாமா? கேட்கலாம். இவ்வளதையும் சேர்த்து கேட்கலாமா? கேட்கலாம். இப்ப கேட்க போறார். சரணக்கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சரணக்கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியமிடியால் மயக்கும் குருவே ஏனோ. சடக சட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியமிடியால் மயக்கும் குருவே கருணை புரியாதிருப்ப தெனகுறையும் வேளை செப்போ கையிலை மலை நாத பெற்ற குமரோனே. கடகபுய மீதி ரத்ன மணியணி பொன்மாலி சச்சி கமழு மனமார்கடப்பும் அணிவோ தருணம் இதையா. தருணம் இதையா மிகுத்த கணமதுருநீள் சமுக்கிய சகல செல்வயோகமிக்க பெருவாழ்வு. தருணம் இதையா மிகுத்த கணமதுருநீள் சமுக்கிய சகல செல்வயோகமிக்க பெருவாழ்வு. தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரியவே நுழைத்த
தினமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில்வீர கருணதள பாத பத்மம் அனுதினமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில்வீர அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை பழனிமலை அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகத்தில் ஏரகத்தில் முருகோனே அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகத்தில் ஏரகத்தில் முருகோனே ஐயா, இதுதான் நல்ல சமயம், தருணம் இதையா. என்ன வேணும் கேட்க சொல்லு. மிகுத்த கனமதுரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதி எல்லாம் கொடுக்கணும். போதுமா? முருகன்ட்ட எவ்வளவுதான் கேட்கறது? தருணமிதையா மிகுத்த கனமதுரு நீள் சவுக்கியம் வேணும், சகல செல்வம் வேணும், யோகம் வேணும், உன் திருவடி வேணும், சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா. இந்த பாட்டை சொன்னீங்கன்னா வாழ்க்கை சுகமா இருக்கும். ஓம் நம சிவாய ஒரு மந்திரம், சிவாய நம இன்னொரு மந்திரம். மந்திரத்தை எல்லாம் சொல்லப்படாது. சொன்னா சொன்னவன் நரகத்துக்கு போவான், கேட்டவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போயிடுவாங்க. ஓம் நம சிவாயங்கிறது ஸ்தூல பஞ்சாட்சரம், சிவாய நமங்கிறது சூட்சும பஞ்சாட்சரம். ஓம் நம சிவாயன்னு சொன்னா இக சௌபாக்கியம் கிடைக்கும். திருமூலர் பேசுறார் திருமந்திரத்துல, இக சௌபாக்கியம் கிடைக்கும். பொன்னாடை பொருள் பொண்டாட்டி புகழ் எல்லாம் கிடைக்கும். ஓம் நம சிவாயன்னு சொன்னா இதெல்லாம் கிடைக்கும். சிவாய நமன்னு சொன்னா சிவபெருமானே கிடைப்பார். உங்களுக்கு என்ன வேணும்? ஒருத்தர்கிட்ட கேட்டேன், கெட்டிக்காரன், 80 வயசு வரைக்கும் நமசிவாயன்னு சொல்லுவோம், அப்புறம் சிவாய நமன்னு சொல்லிக்கிடுவோம்னா. 80 வயசு வரைக்கும் பொன்னாடை பொருள் பொண்டாட்டி புகழ் வேணுமா, அப்புறம் உயிரோடு இருந்தால் சிவபெருமான பார்த்துக்கலாமா. இன்னொருத்தன் கேட்டான், ஏன் சார் ஓம் நம சிவாயன்னா இக சௌபாக்கியம், சிவாய நமன்னா பர சௌபாக்கியம், ரெண்டும் கிடைக்கணும்னா? திருவாக்கு திருப்பிடம் பாலயோக சுவாமி வந்த உடனே ஒன்று சொன்னாங்க, கேட்டீங்களா? சரவண பவ. அது எத்தனை எழுத்து மந்திரம்? 6 எழுத்து மந்திரம். அதை சொல்லு, ரெண்டும் கிடைக்கும். நான் சொல்லல, அருணகிரிநாத சுவாமி சொல்றார். வசனமிக வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசை பயில் ஷடாட்சரம் அதாலே இக பர சௌபாகியம் அருள்வாயே. இகத்திலையும் சௌபாக்கியம் கிடைக்கும், பரத்திலையும் சௌபாக்கியம் கிடைக்கும். சரவண பவ நிதி அருமுக குருவர, சரவண பவ நிதி அருமுக குருவர, சரவண பவ நிதி அருமுக குருவர என ஓதும் தமிழினில் உருகிய அடியவரிடம் ஒரு ஜனன மரணம் அதை ஒளிவர. திருப்புகளுங்க, ஜனனம் மரணம் எல்லாம் போயிருமா சரவண பவன்னு சொன்னாக்க. தருணமிதை யாமிகுத்த கனமதுரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு எல்லாருக்கும் வாய்க்க வேண்டும் என்று திருவேரகத்தில் இருந்து அருணகிரிநாத சுவாமிகள் புறப்படுகிறார். திருத்தணிக்கு போகிறார். குன்றுதோராடல்ல முக்கியமான ஊர் திருத்தணி. 6 பட வீடும் மலை தான், ஞாபகத்தில் வச்சுங்க. குறிஞ்சி நிலம் முருகனுக்குரியது. 6 பட வீடும் மலை தான். என்ன இப்படி சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? படிச்சவங்க திருப்பரங்குன்றம் மலை, திருச்செந்தூர்
கடல் இல்லை, மலையா? ஆமா, அங்க ஒரு மலை இருக்கு, குகை இருக்கு, வள்ளி ஒளிஞ்ச இடம்னு சொல்றாங்க. மலை இருக்கு, சந்தன மலை இருக்கு. திருச்செந்தூரும் மலை தான், பழனி மலை, திருவேரகம் சுவாமி மலை, குன்றுதோர் ஆடல் அத்தனை மலை, பழமுதிர் சோலை அழகர் கோயில் அதுவும் மலை. அவன் எல்லா மலையில நின்று ஆடுறான். ஏன் தெரியுமா? இந்த மனக்கல்லில் நின்று ஆடணுமே, அதுக்கு எல்லா மலைகளையும் நின்று காலை பழக்கப்படுத்திக்கிறான். நம்ம மனக்கல்ல நின்று ஆடணும் இல்ல, நெஞ்ச கனகல்ல. திணியான மனோ சிலை மீது உனதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. இப்போ திருத்தணிக்கு போறார். திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். திருத்தணிக்குள்ள போறார், பாட்டு பாடிக்கிட்டே போறார். முருகனை தமிழால பாடணும். தமிழால திட்டினா கூட வாழ்வை கொடுப்பானா. மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம். சார், அப்ப வையலாமான்னு கேட்கப்படாது. வஞ்சவங்களே வாழ வச்சா வாழ்த்தினவங்களை எங்க கொண்டே வைப்பான்? தன் மடியில தூக்கி வச்சுக்குவான். திருத்தணியில பாடிக்கிட்டே போறார். எதிர்த்தாப்புல ஒரு 4-5 பையங்க, கொஞ்சம் வேடிக்கை பார்க்கிற பையங்க. திருப்புகளை கேட்டான். அருணகிரிநாத சாமியை பார்த்தான், நக்கலா கேலியா சிரிச்சான். சாமி பாடிக்கிட்டே போறாரா, தன்னை மீறி ஒரு வார்த்தை வந்துருச்சு. சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும், சினமாக சிரிப்பவர் தமக்கும், படிப்பவர் தமக்கும், திருப்புகள் நெருப்புன்றார். யாராவது கேலி பண்ணி சிரிச்சா அவங்களுக்கு திருப்புகள் நெருப்பு. வார்த்தை தன்னை மீறி வந்துருச்சு. நம்ம என்ன பண்றது? சிரிக்க கூடாது, திருப்புகள் படிக்கிற பொழுது ஒழுங்கா கேட்கணுமா? அப்படி வந்துருச்சு இல்ல. இந்த 4 பையன் நின்ன இடத்த திரும்பி பார்த்தா 4 சாம்பல் குவியல் எரிஞ்சு போயிட்டான். எல்லாரும் காலில் வந்து விழுந்தாங்க. சாமி, தெரியாத பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, இப்படி பண்ணிட்டீங்களே. நான் பண்ணல, பாட்டு முருகன் கொடுத்தது. அடுத்த வரி வந்தது, நெருப்பையும் எரிக்கும்னார். நினைத்தது மலிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசிக்கரு வறுக்கும், பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும்னார். நெருப்பு தான் எல்லாத்தையும் எரிக்கும். திருப்புகள் நெருப்பையும் எரிக்கும். அவ்வளவுதான். நெருப்பை எரிச்சது. 4 பேரும் திரும்ப வந்துட்டான். மந்திர பாட்டு, அழகான பாட்டு. தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தன் தனபேரி தடுட்டுடுடுடுடுண்டெனத்துடி முழக்கும். அப்படி வர்ற பாட்டு. நாக்கு சுத்தமா இருந்தாத்தான் திருப்புகள் பாட முடியும், இல்லைன்னா முடியாது. நாக்கு திக்கல் வருதா, திருப்புகள் படிக்க சொல்லுங்க, திக்கல் ஓடி போயிடும். அவ்வளவு சுத்தமான வாக்கு. சினத்தவர் முடிக்கும். திருத்தணியிலே முருகப்பெருமானுக்கு முன்னால் அருணகிரியார் பாடுகிறார். சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் கூடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும், சினமாக சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் கூடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும், சினமாக சிதைப்பவர் தமக்கும், பழிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நேருப்பென்று அறிவோம் யாம். நினைத்ததும் அழிக்கும், மனத்தையும் ஊருக்கும், நிசிகருவருக்கும், பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், இறை புகழ் உரைக்கும், செயல்தான் தனத்தல் திமித்திமி திமிதில் தகுத்தகு தகுத்தல் கனபேரி கடுத்துடுடுடுள் கனத்துடி முழக்கும், களத்துடல் நடக்கும், கொடு சூர சினத்தகும் உடசங் கரித்த மலை முற்றும் சிறிதெறி கொழுத்தும் கதிர்வேலா இனக்கிரி கூடப்பள் தனத்தினில் சூகித்தள் திருத்தணி இருக்கும் பெருமாளே நிறை புகழ் உரைக்கும்
திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். 1993 ஆண்டு கிருபானந்த வாரியார் சுவாமி பம்பாயிலிருந்து பிளேன்ல வரார். சுவிட்சர்லாண்டில் பேசி லண்டன்ல பேசி பிளேன்ல வந்துட்டு இருக்கார். சென்னையில் வந்து இறங்கணும். பக்கத்தில் இருந்த நண்பர் சாமி காப்பின்னார். காப்பியெல்லாம் சென்னைக்கு போய் பூஜை முடிச்சுதான் அப்படின்ட்டார். பம்பாயில் உட்கார்ந்தார். பிளேன் வருது. அந்த பைலட் சொல்றான், கீழே பாருங்கோ திருப்பதி மலை தெரியுங்கிறான். எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க. திருப்பதி தெரியுது. வாரியார் சுவாமிக்கு திருத்தணி மலை தெரிஞ்சுது. முருகான்னார், சாஞ்சார், முடிஞ்சு போச்சு. 1993 சாமிக்கு 87 வயசு. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். ஏர்போர்ட்டுக்கு போனா ஏர்போர்ட்ல உடம்பத்தான் இறக்கினாங்க. அதான் திருத்தணி. அந்த பெருமானை கும்பிட்டு படமுதிர் சோலைக்கு போய் முருகப்பெருமானை வாழ்த்தி வணங்கி திருவண்ணாமலைக்கு போயிட்டார் அருணகிரியார். பிறந்த இடம் திருவண்ணாமலை, வாழ்ந்த இடம் திருவண்ணாமலை. பல ஊர் சுற்றி திருவண்ணாமலைக்கு திரும்ப போயிட்டார். அங்கே ஒரு மகாராஜா, பிரபுட தேவ மகாராஜான்னு பேரு. இவருக்கு ஏகப்பட்ட உபசாரம். அங்கே ஒரு சக்தி பக்தன், சக்தி உபாசகன், சம்பந்தாண்டான்னு பேரு, காளி உபாசகன். அவனுக்குத்தான் இதுவரைக்கும் பெருமை. இவர் வந்த உடனே இவருக்கு பெருமை அதிகமாக போச்சு. அவனால தாங்க முடியல, பொறாமப்பட்டான். என்ன செய்யலாம்? எப்படியாவது அருணகிரிநாதரை ஒழிக்கணும். அப்பவே இப்படி ஆளு இருந்திருக்கான். எப்படியாவது ஒழிக்கணும். என்ன செய்யலாம்? ராஜாட்ட போனான். மகாராஜா, நான் மந்திர உச்சாரணம் பண்ணனா காளி தேவி வருவா, அருணகிரிநாதர் பாடினா முருகன் வருவானா கேளுங்க. மகாராஜா சரின்னார். ஏன்? இவங்க 2 பேரும் பாடி முருகனும் காளியும் காட்சி கொடுத்தா நமக்கு சான்ஸ் தானே. எங்க ஓசியில காட்சி கிடைக்க போகுது. சந்தோஷம். 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. போட்டி. திருவண்ணாமலை மொரட்டு கோபுரம், 11 கோபுரம், 11 மாடி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? திருவண்ணாமலையில் ஒரு கோபுரத்துக்கு பேய் கோபுரம்னு பேரு. என்ன கோபுரம்? பேய் கோபுரம். நாங்க சொற்பொழிவுக்கு போனேன். எனக்கா ஆச்சரியம். என்னங்க கோபுரத்துக்கு? ஆமாங்க, அந்த கோபுரத்தில் பேய் இருக்குன்னா எனக்கு ஒன்றும் புரியல. இன்னும் சிவபெருமான் கோயில் கோபுரத்தில் பேய் இருக்கா? என்னடான்னு பார்த்தேன். அங்க ஒரு நல்ல படிச்ச ஒரு அந்தனர், சாமி தப்பு, அது மேல் கோபுரம், மேற்கு கோபுரம், அது மேல் கோபுரம்னா மேற்கோபுரம்னா மேய்கோபுரம்னா இப்ப பேய் கோபுரமா ஆக்கி விட்டாங்க சாமின்னாரு. அது மேற்கு கோபுரம், வெஸ்டர்ன் டவர். நம்ம ஆளு என்ன அநியாயம் பண்ணிட்டான் பாத்தீங்களா? இதுக்கு ஒரு கதையை கட்டி விட்டாங்க. ஒரு பேய் அங்க இருந்து விழுந்து செத்து போச்சு, கோபுரத்துக்கு போனா உள்ள பேய் இருக்குங்கிறான். இப்படி ஒரு நாட்டை நம்ம என்ன பண்றது? அறிவாளிகள் வாழ்ந்த நாடு திருவண்ணாமலை. சம்பந்தாண்டான் என்ன சொன்னா? கோயிலுக்கு முன்னாலே காளிய வரவழைச்சு காட்டுறேன்னா. பெருங்கூட்டம் சேர்ந்துருச்சு. மகாராஜா, பிரபுடதேவ மகாராஜா வந்து உட்கார்ந்துட்டார். உபாசனை பண்ண ஆரம்பிச்சான். மந்திரம் சொன்னா காளி வரணும். மகா காளி புறப்பட்டாள். முருகப்பெருமான் போய் மடியில் உட்கார்ந்துக்கிட்டார். அம்மா போகாதே. ஏன்? இவன் பொறாமக்காரன். பொறாமக்காரனுக்கு கடவுள் உதவி செய்யக்கூடாது. ஏப்பா, மந்திரம் உச்சாரணம் பண்ணிவிட்டானே, இந்த மந்திரம் சொன்னா நான் போய் தீரணுமே. அம்மா ஒன்னு செஞ்ச என்ன? அவனுக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டு வந்துருங்க, அவ்வளவுதானே. சந்தோஷம். அம்பாள் வந்தா இவனுக்கு காட்சி கொடுத்தா, தாயே பராசக்தின்னா மறைஞ்சிட்டா, வேற யாருக்கு எதுவும் தெரியல. ராஜாவுக்கு தெரியல, மந்திரிக்கு தெரியல, ஒருத்தனுக்கும் தெரியல. எங்க காளின்னு கேட்கிறாங்க. என்ன பண்ணுவான்? எனக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாள்னு சொன்னா ராஜா உதைக்காம விட மாட்டான். மாட்டிக்கிட்டான். சரி, முடியல. அருணகிரிநாத பெருமானே, நீங்க பாடுங்கோ, முருகன் வருவாரா? வருவார்.
நம்புங்கள். நம்பின பேருக்கு நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜா. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? எம்காம் பாஸ் பண்ணினேன், வேலை கிடைக்கல. எப்போ? 1964. ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்க போய் கேட்டாலும் ஜாதிக சொல்லி கேட்கறான். முஸ்லீம் காலேஜுக்கு போனா நீ முஸ்லீமான்னு கேட்கறேன். நான் என்ன பண்றது? நாயக்கர் காலேஜுக்கு போனா நீ நாயக்கரான்னு கேட்டேன். நான் சொன்னேன், வேணா நாயக்கர் பொண்ணை கொடுங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேலை வேணுமே, வேலை கிடைக்கலிங்க. நான் தவிக்கிறேன். எல்லாரும் கேட்கிறான், என்னங்க எம்காம் இப்படி மார்க் வாங்கிவிட்டு வேலை கிடைக்காம தவிக்கிறீங்களே? எல்லாம் சோகம் விசாரிக்கிறேன். நேர பழனி ஆண்டவன் காலில் போய் விழுந்தேன். அப்பா, நீ தாண்டா காப்பாற்றணும், எனக்கு வேற யாரையும் தெரியாது. அங்கிருந்து பேப்பர்ல விளம்பரம் வருது, பழனி கலைக்கல்லூரிக்கு வணிகவியல் பேராசிரியர் தேவை. என் கண்ணில் படுது. முருகா, அப்ளிகேஷன் போட்டேன். நான் படித்தது காமர்ஸுங்க. நான் ஒரு எம்காம் எம்ஃபில், அக்கௌண்டன்சி, இன்கம் டேக்ஸ், காஸ்டிங், ஆடிட்டிங் அதெல்லாம் 41 வருஷம் நடத்திவிட்டு அந்த பாவத்தை தீர்க்கிறதுக்கு இப்போ முருகா முருகான்னு உட்கார்ந்துருக்கேன். ஊரா போய் எங்கிட்ட சிஏ படித்தவன் 10 பேர் இருக்கிறான். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ நிம்மதியாக உட்கார்ந்து இருக்கிறேன். அப்போ போடாத சோறு முருகன் இப்போ ராஜ மரியாதையோட நாடு நாடா போட்டுக்கிட்டு இருக்கான். இருங்க, வேலை வேணுமே, அப்ளிகேஷன் போட்டுட்டேன். இத்தனாம் தேதி இன்டர்வியூன்ட்டாங்க. நான் ரொம்ப ரெடியாக போயிட்டேன். இந்த வேலையாவது கிடைக்கணும்டா சாமி, 1 வருஷம் ஓஞ்சி போச்சு. அங்கே போனா அங்கே கீழே இருக்கவர் சொல்றார், நீங்க காமர்ஸுக்கா வந்தீங்க? ஏன்னு கேட்டேன். இல்லை, ஒன்றுமில்லை, சும்மா தான் கேட்டேன். அதுக்கு வேற ஆளை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இன்டர்வியூ சும்மா ஐவாஷ். நாங்கள் 4 பேர் போய் நிற்கிறேன் இன்டர்வியூவுக்கு. நிச்சயமா அந்த பையனுக்கு தான் தீர்மானிக்கப்பட்டது. நான் கம்யூனிட்டி எல்லாம் சொல்லப்படாது. ஏதோ சரியா போச்சு. நான் முருகனை போய் கும்பிட்டேன். இன்டர்வியூவுக்கு போனேன். மத்தியானம் 10 மணிக்கு போய் உட்கார்ந்தேன். 11, 12, 1, 2 எல்லாம் முடிச்சு போற பொழுது கடைசியா என் பேரை கூப்பிட்டாங்க. உள்ள போற எல்லாரும் அசந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. பசி நேரம். நான் அப்போ போய் நிற்கிறேன். இன்கம் டேக்ஸ் கேட்பானா, காஸ்டிங் கேட்பானா, அக்கௌண்டன்சி கேட்பானா, எது கேட்டாலும் பதில் சொல்லிவிடணும். வாழ்வா சாவா பிரச்சனை. விவிசிஆர் முருகேச முதலியார்னு ஒரு புண்ணியவான், பழனிக்கு தங்கரதம் பண்ணி வச்ச புண்ணியவான். அவர் என்னுடைய அப்ளிகேஷன் எடுத்து படித்தார். தமிழ் வெர்சிஃபிகேஷன் போட்டிருந்தேன். அப்படின்னா என்னன்னு கேட்டார். தமிழ் கவிதை என்ன, உங்களுக்கு கவிதை பாட தெரியுமான்னார். நான் போனது காமர்ஸ் இன்டர்வியூ. அவர் கேட்கறது தமிழ் கவிதை பாட தெரியுமான்னார். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னே. எங்க முருகன் மேல ஒரு வெண்பா பாடுன்னார். வெண்பான்னா இலக்கணப்படி பாடணும். காய்முன் நேரும், விளமுன் நேரும், மாமுன் நிறையும், வருவது வெண்டலை. இலக்கணப்படி பாடணும். இஷ்டப்படி பாட முடியாது. நேர எழுதுனா வசனம், மடக்கி எழுதுனா பாட்டு, அதெல்லாம் இந்த காலத்து கவிதை. அப்போ கிடையாது, இலக்கணப்படி எழுதணும். எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பா பாடுன்னார். அவங்க பழனி ஆண்டவனா பார்த்தீங்களா? அவருக்கு எவ்வளவு உரிமை. ஏன் தெரியுமா? அவருக்கு ஆண் குழந்தை இல்லை. பழனி ஆண்டவனுக்கு பாலபிஷேகம் பண்ணினார். சாமி சொன்னாங்கல்ல, ஞானம் கிடைக்கும். பாலபிஷேகம் பண்ணினார். 2 ஆண் குழந்தை பிறந்தது. முருகனுக்கு தங்கரதம் பண்ணி வச்சார். விவிசிஆர் முருகேச முதலியார் ஒரு தனி மனுஷன் 1953 பண்ணி வச்ச தங்கரதம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. வெர்சிஃபிகேஷன் தமிழ் கவிதை. உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமான்னார். சாமான்ய வெண்பா பாடுன்ட்டார். நான் யோசிச்சேன், வெளியில போய் கூட எழுதிக்கிட்டு வரலாம்னாங்க. வேண்டாம் வேண்டாம், வெளியில போய் எழுதுனா எவனாவது மண்டபத்தில் இருந்து பாட்டு எழுதி கொடுத்ததா நினைச்சிட்டா என்ன பண்றது? இங்கேயே ஒரு தாள் கொடுங்க எழுதுறேன். ஒரு வெள்ளத்தாள் எடுத்து கொடுத்தார். அவருக்கு முன்னால 4 வரி எழுதினேன். அன்பு வளரும், அருள் பெருகும், என்றென்றும் இன்பம் சிறக்கும், எழில் உயரும், தென் பழனி புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்திடுவார்க்கின்று. முருகப்பெருமானை பாடி பாட்டு எழுதினா இதெல்லாம் கிடைக்கும்னு எழுதி வச்சேன். என்ன மாட்டிக்கிட்டு நிற்கிறேன், வேலை கிடைக்கணுமே.
அன்பு வளரும் அருள் பெருகும் என்றென்றும் இன்பம் சிறக்கும் எழில் உயரும் தென்பழனி புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்திடுவார்க்கு இன்று. வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க போகலாம்ட்டார். அக்கௌண்டன்சி கேட்கல, இன்கம் டாக்ஸ் கேட்கல. வெளியில வந்துட்டேன். 3/4 மணி நேரம் உள்ள வாதம். கடைசியா பியூன் வந்தான். எல்லாரையும் போக சொல்றாங்க. இந்த கடைசியா வந்த ஆளை உள்ள கூப்பிடுறாங்கன்னா உள்ள போனேன். முருகேச முதலியார் என்ன நிமிர்ந்து பார்த்தார். நீங்க பாடின வெண்பாவுக்காக உங்களுக்கு பழனி ஆண்டவன் வேலை கொடுக்கிறான். நீ படிச்ச காமர்ஸுக்கு இல்ல, நீ படிச்ச அக்கௌண்டன்சிக்கு இல்ல, நீ 4 வரி பாட்டு எழுதினியே பழனி ஆண்டவன் மேல, அதுக்காக உனக்கு இந்த வேலை கொடுக்கிறான்னார். முதல் மாச சம்பளம் சந்தன ராக்கால சந்தனத்தோட அந்த புண்ணியவான் கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் குறைவில்லாம இருக்கேன். பழனி ஆண்டவன் போட்ட பிச்சை. அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தில் முருகோனே. இருங்க, எங்கேயோ வந்துட்டோமா இல்லையா? திருவண்ணாமலை முருகப்பெருமான் என்ன சொல்றார்? அருணகிரி பாடுனா நான் காட்சி கொடுப்பேன். அருணகிரிநாதர் பாட ஆரம்பிச்சார். என்ன பாட்டு? அருமையான பாட்டு, கோடி கொடுத்து கேட்க வேண்டிய பாட்டு. கேட்கிறோம். அதல சேடனாராட அகிலமேரு மீதாட, அதல சேடனாராட அகிலமேரு மீதாட, அபினகாளிதானாட அவளோடு அன்று அதிர வீசிவாதாடும் இடையிலேறுவாராடும் அருகு பூத வேதாளம் அவையாட, மதுரவாணிதானாட மலரில் வேதனாராட, மதுரவாணிதானாட மலரில் வேதனாராட, மறுவானுளோராட மதியாட, வனசமாமியாராட நெடிய மாமனாராட, மயிலுமாடி நீயாடி பரவேணும். வனசமாமியாராட நெடிய மாமனாராட, மயிலுமாடி நீயாடி பரவேணும். கதை விடாத தோல்விமன், கதை விடாத தோல்விமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேன் ஒளியாக, கதறு காலி போய் மீள விஜய நீரு தேர் மீது கனகவேத கோடூதி அலை மோதும், உததி மீதிலே சாயும் உலகமோடு சீர்வாத வனமூர்த்தி மாமாயல் மருகோனே, உததி மீதிலே சாயும் உலகமோடு சீர்வாத வனமூர்த்தி மாமாயல் மருகோனே, உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் குலமுமாட வாழ்தேவன் பெருமாளே, உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் குலமுமாட வாழ்தேவன் பெருமாளே, வனசமாமி யாராட நெடிய மாமனாராட, வனசமாமி யாராட நெடிய மாமனாராட, மயிலுமாடி நீயாடி வரவேணும். மயிலுமாடி நீயாடி வரவேணும். மயிலுமாடி நீயாடி வரவேணும். வரவேணும் வரவேணும். பாம்பு அதல சேடனார் ஆடணுமா, அகிலமேரு மீதாட, அபின காளி ஆட, சிவபெருமான் ஆட, கலைமகள் ஆட, உடனே பிரம்மா ஆட. கலைமகள் ஆடினா பிரம்மா ஆடணும், மகாலட்சுமி ஆடினா பெருமாள் ஆடணும், வீட்டுக்காரி ஆடினா வீட்டுக்காரர் ஆடணும். பாட்டு வரிசை அப்படி. அதல சேடனார் ஆட,
எல்லாம் ஆட. அருகுபூத வேதாளம் அவையாட, மதுர வாணி தானாட, மலரில் வேத நாராட, மருவு வானுளோராட, மதியாட வனசமாமியார். மகாலட்சுமி மாமியார். யாருக்கு? முருகனுக்கு மாமியார் மகாலட்சுமி. வனச மாமியார் தாமரப்பூவில் இருக்க மாமியார் ஆட. மகாலட்சுமி ஆடினா பெருமாள் தூங்க முடியுமா? அவர் ஆட ஆரம்பிச்சாராம். நெடிய மாமனார் உலகத்தை அளந்த பெருமான், ஓங்கி உலகளந்த உத்தமன், நெடிய மாமனார் ஆட. உடனே மயில் ஆடணும். முருகா நீ ஆடி வரணும். மயில் வந்தது, முருகன் வந்தான். எல்லாரும் பார்த்தாங்க, கும்பிட்டாங்க, வழிபாடு செய்தார்கள். அத்தனை பேருக்கும் முருகப்பெருமான் கம்பத்து இளையனாராக திருவண்ணாமலையிலே காட்சி கொடுத்தான். சேஷாத்ரி சுவாமின்னு ஒரு புண்ணியவான் திருவண்ணாமலையிலே கம்பத்திளையனார் கோயில்ல வாசப்படியிலே உட்கார்ந்திருப்பார். அவருடைய கருணைக்கு எல்லை கிடையாது. அவ்வளவு பேருக்கும் அவ்வளவு ஞானத்தை கொடுப்பார், துன்பத்தை மாற்றுவார். தான் ஒரு அழுக்கு வேட்டி அழுக்கு துண்டு போட்டிருப்பார். கிட்டக்க போனா சந்தன வாசம் அடிக்கும். நான் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, கிட்டக்க வந்தா வேற நாற்றம் அடிக்கும். ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? சேஷாத்ரி சுவாமி, ரமண பகவான் எல்லாம் வாழ்ந்த இடம். அதுக்கு முன்னாலே அருணகிரியார் முருகனை காட்டினார். திருவண்ணாமலை சம்பந்தாண்டானுக்கு கோபம் அதிகமாச்சு. ராஜாவுக்கு கண்ணு போச்சு. அதை பயன்படுத்திக்கிட்டான். மகாராஜா கண்ணு வரணும்னா பாரிஜாத பூ வரணும். பாரிஜாத பூ எங்க இருக்கு? தேவலோகத்தில் இருக்கு. அதை யாரு கொண்டாடுறது? அருணகிரியாரை அனுப்புங்க. இவர் கூப்பிட்டா முருகனே வர்றான், அனுப்புங்க, போகட்டும். எப்படி இருக்கு? ராஜா பார்த்தா அருணகிரி, என்ன நீ போய் பாரிஜாத பூவை கொண்டுகிட்டு வா. அதான் கருணைக்கு அருணகிரின்னா. எவ்வளவு கருணை! உனக்கு கண்ணு வரணும், சரி நான் புறப்படுறேன். உலக மக்கள் வாழணும், அதுக்கு தான் இங்க திருப்புகள். கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் எதுக்கு? அவன்கிட்ட போய் பாடுறதுக்கு, கடவுளோடு பேசுவதற்கு. ஆன்மீகம்னா என்ன? கடவுளை பற்றி பேசுவதல்ல ஆன்மீகம், கடவுளோடு பேசுவது ஆன்மீகம். கோவிலுக்குள்ள போனா சாமியோட பேசணும், நீங்க நேரில் பேசணும், ஆள் வச்சு பேசப்படாது. பேசினா அவருக்குத்தான் புண்ணியம், நமக்கு இல்லை. சில கோயில்களில் போனா என்ன உங்க பேர் என்ன, நட்சத்திரம் என்னன்னு கேட்பாங்க. நான் சொல்ல மாட்டேன். என்ன என் பேரு நட்சத்திரமும் முருகனுக்கு தெரியாதா? ஏங்க இது யாராவது சொல்லணுமா ஊடால? ஏன் இந்த பழக்கம் வந்துச்சு? எனக்கு ஒரு சந்தோஷம், என் பேரை சொல்றாரு, என் நட்சத்திரத்தை சொல்றாரு, என்னுடைய ஈகோ அதிகமாயிரும். கேரளாவில் போய் பாருங்க, பேர் நட்சத்திரம் எல்லாம் கிடையாது. சாமியை கும்பிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஊர்ல பேரை சொல்லு, நட்சத்திரம் சொல்லு, நான் சாமிகிட்ட உன் பேரை சொல்றேன், உன் நட்சத்திரம் சொல்றேன். இவ்வளவுன்னு தெரிஞ்ச பகவானுக்கு என் பேரு நட்சத்திரமும் தெரியாதா? நம்மளுக்கு ஒரு ஈகோ, ஒரு ஆணவம், ஒரு ஆசை. என் பேரு என் பேரு. இந்த பேருக்கு ஆசைப்பட்ட மனுஷன் கொஞ்சமா? என் பேரை தப்பா போட்டா விடுவனா? பாம்பன் ஐயா என் பேரை தப்பா போட்டாருன்னு வச்சுங்க, விடுவனா அவரை? எங்க ஊர்ல ஒருத்தர் திருமகுடம்னு பேரு, திருகு மடம்னு அடிச்சு விட்டாங்க. கொட்டி விட்டாரு கோபத்துல. ஏண்டா என் பேரை தப்பா எழுதி விட்ட? என்னங்க பேரு? பிறக்கிற போது புள்ளேன்னு பேரு, போற அன்னைக்கு பொணம்னு பேரு, நடுவில் வச்சது தானே இந்த பேரெல்லாம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், ஆனாலும் ஆசை. அருணகிரிநாத சுவாமி என்ன பண்றார்? உங்களுக்காக சரி, கருணைக்கு அருணகிரி புறப்பட்டார். கிளி வடிவம் எடுத்தார், மேல போனார், பாரிஜாத பூ எடுத்துக்கிட்டார். அவர் உடம்ப கோபுரத்தில் வச்சுட்டு போனார். கூடு விட்டு கூடு பாகிறது. இது சட்டை. எது? இந்த வெள்ளை சட்டை இல்ல, இந்த கருப்பு சட்டை. ஆன்மாவுக்கு உடம்பு சட்டை. நம்ம அதையே நான் நினைச்சுக்கிட்டு திர்றான். நான் இல்ல, நானுங்கிறது உள்ளே இருக்கிற ஆன்மா. இது சட்டை. இந்த சட்டையை கலட்டிட்டு கிளி உடம்புக்குள்ள புகுந்து பறந்து போய் எடுத்துக்கிட்டு வந்து பார்க்கிறார். சம்பந்தாண்டான் இவர் சட்டையை கொளுத்தி விட்டான், உடம்ப கொளுத்தி விட்டான். இப்ப கிளி வடிவத்தில் இருக்க பாரிஜாத பூவை கொடுத்தார். முருகான்னார். முருகன் தோளை காமிச்சான். இங்க வந்து உட்காரு. தோல்ல உட்கார்ந்தார். பாடு. நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரகானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணிசேவல். ஆமா, ஆடும் மயிலா ஆடும் பரியா? ஆடும் மயில் தானே சாமி.
அது என்ன ஆடும் பரிங்கிறார்? பரின்னா குதிரை இல்ல, ஓங்காரம் வரணுமா. ஆ ஆ வந்துருச்சு, டு ஊ வந்துருச்சு, இம் போட்டாத்தான் ஓம் வரும். ஆடு மயில்னா ஆடும் மயிலுங்க மாட்டான், ஆடு மயில்ன்றுவான். அதுக்காக ஆடும் பரி ஓங்காரத்தை போட்டார். ஆடு இம் தோர், தோடுடைய செவியன்னு போட்ட மாதிரி ஆடு இம் ஆ ஊ ம ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. 51 பாட்டு கந்தர் அனுபூதி பாடி முடிச்சார். யார்கிட்ட? முருகன் தோல்ல. முருகன் சொன்னா தோல்ல உட்கார்ந்துக்கோ, என்னைக்கு நீ பாடு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். திருப்புகழ் சாமி ஐயர்னு மதுரையிலே ஒரு புண்ணியவான் 1919 திருப்புகழ் சபையை உண்டாக்கினார். ஒரு பூஜைப்பட்டி, அந்த பூஜைப்பட்டியில முருகப்பெருமான் தோல்ல கிளி இருக்கும். கிருபானந்த வாரியார் சுவாமி பூஜைப்பட்டி நான் பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்திருக்கேன். சாமி, முருகப்பெருமான் தோல்ல கிளி இருக்கும். முருகனுக்கு பூ போட்டு அந்த கிளிக்கும் ஒரு பூ போட்டு என் குருநாதரும்பார் வாரியார் சுவாமி. கிளி யாரு? முருகப்பெருமான். சுகபிரும்ப ரிஷி, சுகம் கிளி. முருகப்பெருமானுடைய தோளிலே அருணகிரியார் கம்பீரமாக அமர்ந்தார். அற்புதமான வாக்கு நமக்காக பாடி கொடுத்தார். கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம். ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த தலையெழுத்து அழிக்க முடியுமா? என்னங்க ஐயா, அழிக்க முடியாதா? ரொம்ப பேர் இப்படித்தான் சொல்றாங்க. அன்னைக்கு எழுதுன எழுத்து அழிக்க முடியாது, கோட்டையில பொன் பறந்தாலும் போட்ட விதி போகாது, ரொம்ப பேர் சொல்றான். அதெல்லாம் கிடையாதுங்க, அழிக்கலாங்க. வினை ஓடவிடும் கதிர்வேல் மரவேல். எப்போ அழிக்கலாம்? அதுக்கு ஒரு ரப்பர் இருக்கு. அது என்ன ரப்பர்? செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில், தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன். பெருமா எழுதின எழுத்தை அழிக்க முடியும், முருகப்பெருமான் திருவடிப்பட்டா அழிக்க முடியும். என்ன செய்யணும்? கண்ணீர் கொட்ட பாடணும். சும்மா நான் 10 பாட்டு பாடினேன், 140 பாட்டு பாடினேன், 240 பிரகாரம் வந்தேன், 1008 அர்ச்சனை பண்ணினேன், அதெல்லாம் செல்லாது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதணும், தலையெழுத்து அழிச்சு விடலாம். ஆமாங்க, செத்தவன் பொழைக்கல. சடையாயனுமால் பாடி திருஞான சம்பந்தர் ஒருத்தனை எழுப்பல, மயிலாப்பூர்ல ஒரு பொண்ணை எழுப்பல, நடந்த நிகழ்ச்சிங்க இதெல்லாம். முருகப்பெருமான் திருவருள் இருக்குமானால் இறந்தவர்களை எழுப்பலாம். சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானம் முக்தி பரகதியும் வாய்க்கும். அருணகிரிநாத பெருமான் குருநாதரா வந்தார். முருகன் 3 பேருக்கு உபதேசம் பண்ணனானா. ஒன்று, தெய்வங்களில் சிறந்தவர் சிவபெருமான், முனிவர்களில் சிறந்தவர் அகஸ்தியர், 3வது மனிதர்களில் சிறந்தவர் அருணகிரியார். நமக்கு இங்கே பாம்பன் சுவாமிகளை நினைந்தோம், அருணகிரிநாதரை நினைந்தோம். எல்லாருக்கும் நன்றி. இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் நன்றி.